நாகப்பட்டினத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் சிக்கல் என்கிற சிற்றூரில் வேல் நெடுங்கண்ணி சமேத நவநீதநாதர் கோவிலில் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி வரும் சிங்காரவேலன் சிக்கல்களை போக்கி இறையன்பர்களை காப்பாற்றி வருகிறார். வாருங்கள், சிங்காரவேலனின் மகிமைகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். மல்லிகை காடாக இருந்த பகுதியில் காமதேனு என்கிற தேவலோகத்து பசு வசித்து வந்தபோது பஞ்சம் காரணமாக இறைச்சியை உண்டது. இதனால் சிவபெருமானால் சபிக்கப்பட்டது. சாப நிவர்த்திக்காக மல்லிகை காட்டில் இருந்த புனித குளத்தில் தனது பாலை சொரிந்து நீராடியதும் பாவத்திலிருந்து விடுபட்டது. இதனால் பால் குளம் என்றே அந்த குளம் அழைக்கப்பட்டது. வசிஷ்ட மகரிஷி இந்த பால் குளத்தில் இருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெய் ஒரு லிங்கம் செய்து பூஜை செய்தார். பூஜை முடிந்ததும் அந்த லிங்கத்தை நகர்த்த முயன்றார். ஆனால் அந்த லிங்கம் நகரவே இல்லை. இதன் காரணமாக வசிஷ்ட மகரிஷி இந்த இடத்தை சிக்கலாக கருதினார். இதனாலேயே இந்த தலத்திற்கு சிக்கல் என்று பெயர் ஏற்பட்டது. கோச்செங்கட் சோழ மன்னரால் கட்டப்பட்ட இந்த மாட கோவிலின் மையத்தில் உயரமான 12 படிகள் கொண்ட ஒரு கட்டுமலை மேல் மூலவர் நவநீதநாதர் அருள் புரிந்து வருகிறார். சிங்காரவேலர் என புகழ்பெற்ற முருகப்பெருமான் தனி சந்நிதியில் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி வருகிறார். இந்த தலத்தில் கந்த சஷ்டி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் சிங்காரவேலர் சிக்கலில் அம்பாளிடம் வேல் பெற்று மறுநாள் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்ததாக புராணம் கூறுகிறது. வேல் பெற்று கொள்ளும் அந்த புனித நாளன்று சிங்காரவேலருக்கு முகம் முழுவதும் வியர்க்குமாம். அந்த அதிசயம் இன்றளவும் இந்த திருத்தலத்தில் நடைபெறுகிறது. இதனை காணும் இறையன்பர்கள் இம்மையின் பெரும் பலனை பெறுகின்றனர். சிக்கல் சிங்காரவேலனை வழிபட்டால் வாழ்வின் சிக்கல்கள் யாவும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. இங்கே குழந்தை வரம் அருள்பவராக சிங்காரவேலவர் எழுந்தருளி வருகிறார். வாமன அவதாரம் எடுத்தபோது மகாவிஷ்ணு இந்த திருத்தல ஈசனை வழிபட்டதாக கூறப்படுகிறது. விஸ்வாமித்திரரும் இங்கு வழிபட்டு இழந்த தவ வலிமையை திரும்ப பெற்றாராம். முசுகுந்த சக்கரவர்த்தியின் பிரம்மஹத்தி தோஷமும் இங்கேதான் நீங்கியது. சத்ரு சம்ஹார திரிதசை அர்ச்சனை இங்கேதான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என சொல்லப்படுகிறது. அம்பாளின் சக்தியே வேலாக மாறி முருகப்பெருமானுக்கு கொடுக்கப்பட்டதால் இந்த அர்ச்சனையை இங்கே நடத்தி வருகின்றனர். முருகப்பெருமானுக்கு வேல் வழங்கும் முன்பு அம்பாள் இங்கே தவம் புரிந்துள்ளார். பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் வெண்ணெய் நாதருக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் உச்சிகால பூஜையின் போது வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து இறையன்பர்கள் வழிபடுகின்றனர். சிங்காரவேலனின் அருளை பெற நீங்களும் ஆயத்தமாகி விட்டீர்களா?